Hello students, welcome to my channel. 12th standard physics one day night தான் இருக்குது. So இந்த last minute questions 3 mark and 5 mark questions தான் சொல்ல போறேன். Maximum வந்து 5 mark தான் கொடுத்திருக்கேன். So 5 markல 25 out of 25 நீங்க வாங்கிட்டீங்க அப்படினாவே உங்களுடைய மார்க் ஈஸியா பாத்தீங்க அப்படினா ஒரு 45 பிளஸ்க்கு மேல போயிடும். ஏன்னா 1 hourல எப்படி புக் பேக் படிச்சீங்கன்னா ஒரு 10 மார்க். So அப்ப 35 வந்துரும். இது போக இதுல இருந்து ஒரு சில 3 மார்க் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி பாத்துருக்க நீங்க ரொம்பலாம் வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் அண்ட் குவார்டர்லிக்கு படிச்ச அந்த 2 மார்க் 3 மார்க் ரிவைஸ் பண்ணீங்க அப்படினாவே அதுல இருந்து மேக்ஸிமம் ஆஃப் த क्वेश्चंस வந்துரும். அப்படிங்கறப்ப ஈஸியா 45 ல இருந்து 55 அவுட் ஆஃப் 70 க்கு ஸ்கோர் பண்ண முடியும். சோ 5 மார்க் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டாப் 5 அஞ்சுலாம் இருக்காது, 4 அல்லது 5 क्वेश्चन தான் ஒவ்வொரு யூனிட்லயும் இருக்கும். பட் நீங்க அவ்வளவு கூட படிக்க தேவையில்ல. நான் இதுலயுமே ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நான் சொல்றேன் வீடியோல. சோ நீங்க அதை படிச்சாவே மேக்ஸிமம் 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு ஸ்டடி பிளான் பப்ளிக் எக்ஸாமுக்கோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், பப்ளிக் எக்ஸாம் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லா இருக்குது. யூஸ்ஃபுல் மீன்ஸ் நான் சொல்ற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல நிஜமாலுமே வருது அப்படின்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புற கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயுமே ஈஸியா இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு தான் நான் பார்த்திருக்கேன். பட் எனக்கு ப்ராபப்ளி ஓவரால் பாக்குற எல்லாரோட இதுவும் எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு வருது அப்படின்னா அதை லைக் பண்ணிருங்க. இப்போ அவங்க சாப்டர் வைஸ் என்னென்ன கொஸ்டின் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1 பொறுத்தவரை அச்சுக்கோடு நடுவரை கோடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சில் அண்ட் ஈக்வட்டோரியல் பிளேன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டிபோல், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். காஸ் லா, வான் டி கிராஃப் ஜெனரேட்டர், இதுலயுமே நான் சொல்றேன்னு சொன்னேன்ல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது ஆக்சில் அண்ட் ஈக்வட்டோரியல் பிளேன். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டிபோல், வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். இது அப்புறம் இந்த ஆக்சில் அண்ட் ஈக்வட்டோரியல் வெரி இம்பார்ட்டன்ட், அது நல்லா பாத்துக்கோங்க. So then chapter 2ல மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வீட்ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் இப்ப வீட்ஸ்டோனா கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, உங்களுக்கு ட்விஸ்ட் பண்றதுக்கு மேபி மீட்டர் பிரிட்ஜ் கேட்கலாம். ஸோ அதுவும் பாத்துக்கங்க. அதுக்கு வீட்ஸ்டோனுக்கு அடுத்து ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கக்கூடியது வந்து இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கங்க. ஸோ அப்படியே சாப்டர் 3 வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு அன் லாங் ஸ்ட்ரைக் கண்டக்டர் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. இது நான் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணி, இல்லாட்டி நான் லாஸ்டா வீடியோக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது சைக்ளோட்ரான் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஆம்பியரோட சர்க்கியூட் லா, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. சாப்டர் 4ல மொத்தமே 3 தான் சொல்லியிருக்கேன். ஏசி ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் அண்ட் அதாவது அதோட அந்த ஒர்க்கிங் வந்து எப்படி அது இதுன்றது ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க. ஆர்எல்சி சர்க்கியூட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்ல இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு கம்பல்சரி கேட்பாங்க. இதே 5th யூனிட்ல வந்தோம்னா மேக்ஸ்வெலோட ஈக்குவேஷன் இன் இன்டெகிரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் தொகை நுண்கணித வடிவில் எழுதுறது அது. அப்புறம் வந்து மேக்ஸ்வெலோட சேஞ்சஸ், அந்த ஆம்பியர்ஸோட லால சேஞ்சஸ், அது சம்டைம்ஸ் கேட்கறாங்க. முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணா நான் எழுதிருக்க மாட்டேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவும் சம்டைம்ஸ் கேட்கறாங்க, பாத்துக்கோங்க. அந்த ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் அப்செக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். உள்ளீடு நிறமாலை என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, வெளியீடு நிறமாலை என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுல இருந்து ஏதாவது ஒண்ணு கம்பல்சரி கேட்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல தான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். சோ நல்லா பாத்துக்கோங்க. சாப்டர் 6ல மிரர் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன், ஸ்னெல்ஸ் லா, இதெல்லாம் ஸ்னெல்ஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. இது மிரர் ஈக்குவேஷனும் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவும் ரிப்பீட்டடா மாத்தி கேட்கிற கொஸ்டின். சாப்டர் 7ல யங்கோடைய டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த ஹியூஜியனுடைய ரெஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் பாத்துக்கோங்க. சாப்டர் 8ல டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எயின்ஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. சாப்டர் 9ல பாத்தீங்கன்னா ஹால்ஃப் லைஃப் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ ஹால்ஃப் லைஃப் டயோடு. ஸோ அடுத்தது லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நியூக்ளியர் ரியாக்டர் வெரி இம்பார்ட்டன்ட். ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் வந்து பாத்துக்கோங்க. சாப்டர் 10ல ஹால்ஃப் வே ரெக்டிஃபயர், ஃபுல் வே ரெக்டிஃபயர் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது ஜீனட் டயோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீனோ டயோடு ஆஸ் வோல்டேஜ் ஆஸ் ரெக்டாங்குலர் வெரி இம்பார்ட்டன்ட். கேரக்டர் ஆஃப் டிரான்சிஸ்டர். அடுத்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து எப்படி ஸ்விட்சா செயல்படுது, டிரான்சிஸ்டர் எப்படி வந்து இது ஆம்பிளிஃபயரா செயல்படுது, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. டிமார்க்கினுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் 3 மார்க் ஆல்ரெடி அப்லோடட். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் இதை மட்டும் தயவு செஞ்சு நல்லா படிங்க. இல்ல நீங்க எல்லாமே படிக்க முடியல அப்படின்னா ஸ்டார் போட்டுருக்கிறது மட்டுமா தெரியும் அப்படிங்க. நீங்க வந்து எவ்வளவு படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு தெளிவா படிக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஒரு கொஸ்டின் படிச்சீங்க அப்படின்னா அது ப்ராப்பரா தெரியுதா, ஏதோ அரைகுறையா பார்த்துக்கலாம், ஓகே பார்த்தாச்சு, இதை வச்சு கதை எழுதிடலாம், அந்த மைண்ட் செட்ல கதையே வேணாம். நமக்கு தேவை பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ அதனால நீங்க வந்து மைண்ட் செட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்தாலும் அதை தெளிவா பாருங்க. தட் இஸ் இனஃப். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா அட்டென்ட் பண்ணுங்க.